மருத்துவம் என்ற ஒன்றை கை கொண்டு விட்டால் இறைவனை அல்லது விதியை வென்றதாக மாறிவிடும். இது ஒரு புரியாத புதிர். சிலர் 100 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மிக குறைந்த வயதில் காலம் சென்று விடுகிறார்கள். வேறு சிலரோ தொடர்ந்து உடல்நல கோளாறினால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய மருத்துவ சாதனங்கள் வந்துவிட்டன. ஒரு மனிதனுடைய நோயை கண்டறிவதற்கும் அதை தீர்ப்பதற்கான புதிய புதிய மருந்துகள் அனைத்தும் இன்றைக்கு வந்துவிட்டன. ரொம்ப முக்கியமா, ஆனால் எல்லாவற்றிலும் மருத்துவர்கள் வென்று விட்டார்களா? அந்த புதிய மருத்துவம், நவீன மருத்துவம் வென்று விட்டதா என்றால் வென்று விடவில்லை. பல நேரங்கள்ல அவர்களுக்கே காரணம் தெரியல. இன்றைய தினம் காந்தியினுடைய பிறந்த நாள், காமராஜருடைய இறந்த நாள். காமராஜர் இறக்கும் போது எனக்கு வயது 9. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறாரு சாதாரணமாக. அதற்கு முதல் நாள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று முடியாததோட அவரை வாழ்த்தி விட்டு வந்திருக்கிறார். அடுத்த நாள் மதியம் உணவு உண்டு பிறகு படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது அவருக்கு வேர்த்து கொட்டி இருக்கிறது. ஏசி ரூம். அவர் உதவியாளர் அவருக்கு தேவையான போர்வையெல்லாம் துடைத்து விட்டு தேவையான வசதிகளை செய்துவிட்டு மருத்துவருக்கு போன் பண்ணி கூப்பிடுறாரு. மருத்துவர் பார்க்கிறார்கள், மரணம் அடைந்து விட்டார். படுத்த நிலையிலேயே, நல்ல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே, வயதான நிலையில், வயது கடந்த நிலையில் மரணம் அடைவது என்பது இயல்பு. ஆனால் இன்றைக்கு மருத்துவர்களுக்கே சவால் விடுகின்ற அளவிற்கு புதியதாக நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நோய்களை தீர்ப்பதற்கும், இந்த நோய்கள் வருவதற்கான காரணம் முதல்ல அறிந்து கொள்ளணும். முதல்ல மருத்துவ ஜோதிடம்னு நம்ம ஒரு தலைப்பு போட்டோடனே கிளம்பிட்டாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது என்று மருத்துவர்களாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ ஆய்வாளர்களாக இருக்கட்டும் எல்லோரும் பேச துவங்கி விடுவார்கள். ஆனால் உண்மையில் மருத்துவம் என்பது, நோய் என்பது இயற்கையோடு இசைந்து வாழும்போது இந்த நோய் ஏற்படுவதில்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இயற்கையோடு இசைந்து வாழ்தல் மட்டுமல்ல, நம் உடல் உறுப்புகள் இயற்கையோடு இசைந்து பயணப்பட வேண்டும். குளிர் அடிக்கும் போது உடலில் தேவையான வெப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். வெயில் அடிக்கும் போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இயற்கையினுடைய நியதி. அப்படி ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த உடலுக்கு தேவையான வசதிகளை, தேவைகளை, உடல் கேட்கின்ற தேவைகளை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். சில பேர் சாப்பிட பசிக்கும், ஆனா சாப்பிட மாட்டாங்க. சில பேர் மலம் ஜலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும், கழிக்க மாட்டாங்க. முக்கியமாக பெண்கள் வெளியில போனாங்கன்னா அவர்களுடைய அந்த வசதி குறைவு என்ற அடிப்படையிலேயே அவர்கள் முடிந்தவரை அடக்கி வைத்திருப்பார்கள். யூரினல் போறதுக்கு கூட அவங்க யோசிப்பாங்க. அப்ப இயற்கை எப்பொழுது உந்தி தள்ளுகிறதோ அந்த அடிப்படையில நாம செயல்படும் போது எந்தவித சிரமமும் இல்லை. ஆனாலும் வேறு சிலர், நான் இயற்கை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மிகச் சரியாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கும் நோய் என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்கின்ற அந்த நிலையையும் பார்க்கிறோம். அப்போ உண்மை எங்கோ ஒளிந்து இருக்கிறது. அப்ப அந்த உண்மையை கண்டறிவதுதான் நம்முடைய நோக்கம். ஜோதிடத்தின் மூலமாக கண்டறிய முடியாத செய்திகள் என்பது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஜோதிடர்களால முடியாது, அவ்வளவுதான். ஜோதிடத்தால முடியும். அப்படி ஜோதிட கலையை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும். கொரோனா வரும்போது கொரோனாவுக்கு மருந்து இல்லை. பல லட்சம் உயிர்கள், ஏன் பல கோடி உயிர்கள்
மடிந்து போயின. அதற்கு பிறகு ஆராய்ந்து அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது கொரோனாவை வெல்லுவதற்கான மருந்தை கண்டுபிடித்தார்கள். அப்ப விஞ்ஞானிகளால் முடியாது எதுவும் இல்லை. எப்படி ஒரு பேரழிவு நிகழ்ந்தாலும் கூட அவர்கள் அதற்கு ஏற்றவாறு மருந்துகளை கண்டுபிடித்து விட முடியும். அது இயற்கையினுடைய இயல்பு. அதே போல விஞ்ஞானத்தாலே முடிகிறது என்றால் விஞ்ஞானத்தால் முடியாதது எதுவும் இல்லை. அப்ப விஞ்ஞானத்தின் ஊடே நாம் பயணப்படுவதற்கு நாம் பழக வேண்டும். அந்த அடிப்படையில் விஞ்ஞானத்தினுடைய மிக ஒரு அழகிய அற்புதமான அம்சமான ஜோதிடத்தின் மூலமாக நிச்சயமாக கண்டறிந்து விட முடியும். ஏன் சொல்லப்போனால் வருவதற்கு முன்னதாகவே இவருக்கு இந்த நோய் வர இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கூட எச்சரித்து விட முடியும். அப்போ ஒவ்வொருவருக்குமான நோய் வருவதற்கு முன்னதாக தன்னைத்தானே எச்சரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மருத்துவ ஜோதிடம். உடலினுடைய அவயங்களும் விண்ணில் இருக்கின்ற கோள்களும் தொடர்புடையதாக இருக்கின்றன. இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளணும். விஞ்ஞானம் மறுத்தாலும் கூட இன்னைக்கு அந்த விஞ்ஞானத்தோடு நாம் விஞ்ஞான அடிப்படையில் மெய்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஜோதிடத்தில் இன்றைக்கு வந்துவிட்டன. செவ்வாய் சந்திரன் தொடர்பு இருக்கிறது என்றால் அந்த ராசிக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உடல் நலன் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசிக்கு ஏற்றவாறு உடல் நலனில் பாதிக்கப்படும். சேர்க்கை மட்டுமல்ல, தொடர்பு நிலைகளும் பார்வை நிலைகளும் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு நாம் இன்று காலை கொடுத்த கட்டுரையிலேயே அப்ப விஞ்ஞானத்தின் ஊடே நாம் பயணப்படுவதற்கு நாம் பழக வேண்டும். அந்த அடிப்படையில் விஞ்ஞானத்தினுடைய மிக ஒரு அழகிய அற்புதமான அம்சமான ஜோதிடத்தின் மூலமாக நிச்சயமாக கண்டறிந்து விட முடியும். ஏன் சொல்லப்போனால் வருவதற்கு முன்னதாகவே இவருக்கு இந்த நோய் வர இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கூட எச்சரித்து விட முடியும். அப்போ ஒவ்வொருவருக்குமான நோய் வருவதற்கு முன்னதாக தன்னைத்தானே எச்சரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மருத்துவ ஜோதிடம். உடலினுடைய அவயங்களும் விண்ணில் இருக்கின்ற கோள்களும் தொடர்புடையதாக இருக்கின்றன. இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளணும். விஞ்ஞானம் மறுத்தாலும் கூட இன்னைக்கு அந்த விஞ்ஞானத்தோடு நாம் விஞ்ஞான அடிப்படையில் மெய்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஜோதிடத்தில் இன்றைக்கு வந்துவிட்டன. செவ்வாய் சந்திரன் தொடர்பு இருக்கிறது என்றால் அந்த ராசிக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உடல் நலன் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசிக்கு ஏற்றவாறு உடல் நலனில் பாதிக்கப்படும். சேர்க்கை மட்டுமல்ல, தொடர்பு நிலைகளும் பார்வை நிலைகளும் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு நாம் இன்று காலை கொடுத்த கட்டுரையிலேயே 2 முக்கியஸ்தர்களை பற்றி கூறியிருப்பேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்கள். ஏன் கலைஞர் அவர்களுக்கும் இந்த செவ்வாயினால் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் புகழ் பெற்றது இந்த செவ்வாயினால் தான். அவருடைய வீரம், வீரியம், வேகம் எல்லாம் இந்த செவ்வாயினால் தான் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த செவ்வாயினால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தார்கள். அப்ப ஜோதிடத்துல யோகர் என்று சொல்லுகின்ற அல்லது சுபர் என்று சொல்லுகின்ற கிரகங்களும் நோய்களை உருவாக்கும் என்பதை மருத்துவ ஜோதிடத்துடைய முதல் கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் இந்த ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா, 5ஆம் அதிபதி ஒன்னும் கெடுதலை செய்ய மாட்டார். 9ஆம் அதிபதி சர உபய லக்னங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அதே போல லக்னாதிபதி கெடுதல் செய்ய மாட்டார் என்று சில ஒரு வட்டங்களை வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா லக்ன சுபர்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. எப்படி தாயால் தந்தையால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது என்று நம்புகிறோமோ, நம்மை பெற்ற தாய் தந்தையால் நமக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது என்று நம்புகிறோமோ, அதே போல லக்ன சுபர்களால் பாதிப்பு ஏற்படாது என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான விதி. அப்ப இந்த விதியில 1, 5, 9 என்பதுல சரளகணங்களை தவிர்த்து விட்டு 1, 9 மற்றும் யோகர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கணும்.